காவேரி அவங்க தங்கச்சி நம்ம நர்மதா கழுத்தில் செயினை போட்டு விடுறாங்க. நர்மதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட நர்மதா சொல்லும்போது அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க. என்னடி இது 2.5 பவுன் கிட்ட இருக்கும் போட்டிருக்க செயின், ஏது உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த காசெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், அதை தான் எடுத்து வாங்கினேன். எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா, நீயே பெரிய ஆளாக வாங்கிடுவியா அப்படின்னம்மா. இதை இப்போ வாங்கலம்மா, முன்னாடியே வாங்கிட்டேம்மா. அதை நான் எனக்காக வாங்கினம்மா, இப்போ நான் நர்மதாக்காக கொடுத்துட்டேன், அவளுக்கு நல்லா இருக்கும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டம்மா அப்படின்னோடனே. அப்படியாடி அப்படின்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கே, உண்மையிலே நல்ல டிசைனாக தான் வாங்கியிருக்கேன், நர்மதா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சரிடி, ஆனால் இருந்தாலும் எதுக்காக இப்போ தேவையில்லாமல் நகையெல்லாம் இருந்தால் வேறு எதாவது செலவுக்கு ஆகும்ல, உனக்குன்னு ஒன்று வேணாமா அப்படின்னு. பரவாயில்லம்மா அப்படின்றாங்க காவேரி. அடுத்து காவேரி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன்டி இப்படி இருக்க, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா, காலையிலேருந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியலக்கா, ஒரே கொமட்டுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் வாமிட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அத்தை சாந்தி என்ன கேட்குறாங்க. என்னடி நீ வாந்தி எடுப்புன்னு பார்த்தா உங்கள் தங்கச்சி வாந்தி எடுக்கிறா அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ காவேரி இல்லை முறுக்கு சாப்பிட்டேன், அதான் ஒத்துக்களை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, ஒரு வேளை நம்ம கர்ப்பமாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி கடைக்கு போகிறாங்க. அப்போ என்னடி எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, சும்மா தான்மா கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் போக வேணாம், இந்த டைமுக்கெல்லாம் எதுக்கு போகிறேன் அப்படின்னோடனே. இல்லைம்மா, கொஞ்சம் கிளிப்பெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணுமா, நான் இருமா அதை வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த டைமில் இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே காவேரிக்கு மனசே சரியில்லை. என்னடா இது, ஒன்றுமே புரியலையே, உண்மையிலேயே நம்ம கர்ப்பமாக இருப்போமா, ஒன்றும் தெரியலையே, இங்கே இருக்க கடையில் வாங்கினா கண்டிப்பாக அம்மா கிட்ட யாராவது சொல்லிடுவாங்க, நம்ம தூரமாக இருக்க கடைக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு கேட்குறதுக்கே ரொம்ப பயந்து போகிறாங்க காவேரி. யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு சுற்றி வேற பார்க்குறாங்க. எல்லாம் நம்ம தலை எழுத்து, கல்யாணம் ஆகி கூட இதுக்கெல்லாம் கூட நம்மளே வாங்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் பார்த்தா பயந்து பயந்து வாங்க வேண்டியது இருக்குது, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, என்னடி வாங்கினியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தாண்டி கடைக்கு வந்திருக்கேன், சரிடி வாங்கிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறி அப்படின்றாங்க. சரிடி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் வேணும் அப்படின்றாங்க. அது கேட்டு ஏன் அவ்வளோ தயங்கி சொல்கிற, தைரியமாக சொல்ல வேண்டியதானே, இதில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க பொண்ணுங்களாம் என்னென்னமோ வாங்குறாங்க, நீ என்னம்மா இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காவேரி அந்த கிட்ட வாங்குறாங்க. கையில் வாங்கினா ஒரு கவரில் இருக்குது, அந்த கவரில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே உள்ளே வச்சுறாங்க. ஐயோ, இது யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. பதுங்கி வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி எங்கே போயிட்டு வந்த கடைக்கு அப்படின்னோடனே. இல்லைம்மா, அதான் சொன்னேன், என்னடி கையில் எதுவுமே காணோம் அப்படின்னோடனே. இல்லைம்மா, நான் போனேன், ஆனால் கடை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. ஐயோ நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சி கொண்டு போகிறாங்க உள்ள. எங்கடி போகிற அப்படின்னம்மா. பாத்ரூம் தான்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்பா கிட்ட எடுத்துகிட்டு வெளியே வராங்க. யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைச்சி ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க. நல்ல காலம், அம்மா பார்க்கல, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உடனே காவேரி கூட ஐயோ அக்கா வேறு கூப்பிட்றாளே, இப்போ உடனே பண்ணணுமே, இல்லை லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வர இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவு நல்லா தாழ்ப்பாக போட்டுறாங்க. போட்டுட்டு ஓப்பன் பண்ணி அதில் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு கோடு தான் வந்திருக்கு. அப்பா கோடு வந்தால் ப்ரெக்னென்ட் இல்லை தானே, அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே நிம்மதி அடைகிறாங்க. பார்த்தா 2வது கோடு அப்படியே கிளம்புற மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சு. பார்த்தா 2 கோடும் பிரைட்டாக இருக்குது. அதை பார்த்தா காவேரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே போய் உட்காந்துடுறாங்க ஒன்றும் புரியாமல். அப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க காவேரி. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம கர்ப்பமாக இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, நம்மளுக்குன்னு ஒரு புதிய உறவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலை. இந்த விஷயத்தை விஜய்கிட்ட போய் சொன்னால் இவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்படியே என்னை கட்டிட்டு அப்படி அப்பா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பயங்கரமாக கத்துவார். அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.